ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் பேக் டு த ஃபார்ம் வந்திருப்போம். எங்களோட பொங்கலை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். இது போகி அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு தான் தங்கச்சிக்கு பொங்கல் சீர் கொடுக்க போனோம். அதனால காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் கிளம்புனோம். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு காலையில். கொஞ்சம் வருஷமாகவே நான் கலசம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே இந்த 5 மணி இந்த டைம்லலாம் கோலம் போட்டோம் அப்படின்னா கொசுலாம் அவ்வளோவா இருக்காது. இந்த 6 மணி விடிகிற நேரத்தில் போய் போட்டோம் அப்படின்னா கொசு பயங்கரமாக இருக்கும். நம்ம தான் 3:30 4 மணிக்கிட்ட தானே கோலம் போட போகிறோம். அதனால் கொசுவெல்லாம் இருக்காது. நல்லா கலர் கோலம்லாம் போடலாம், பெருசாக போடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு என்னமோ அவ்வளோ கொசு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு அதோடு முடிச்சுட்டு வந்தாச்சு. மேலே வீட்டு வாசலுக்கு முன்னாடி கூட்டிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு அது ட்ரை ஆகுறதுக்குள்ளே கிளம்பி ரெடியாகி வந்துடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. இந்த தடவை பொங்கலுக்கு தம்பிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தோம். எங்கள் 2 பேருக்கும் புது ட்ரெஸ் போடாதது வீட்டில் இருந்துச்சு. அதையே வச்சுக்கிட்டோம். தம்பிக்கு வேஷ்டி சட்டை, ஹஸ்பண்டுக்கும் வேஷ்டி சட்டை. எனக்கு அம்மா ஆடிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியை வச்சுக்கிட்டேன். ப்ளவுஸ் சாரீ ப்ளெயினாக இருக்கிறனால ப்ளவுஸில் குட்டி குட்டி பால்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த பார்டர் மாதிரி வச்சுட்டு கையில் சின்னதாக பஃப் வச்சுருந்தேன். ரெடி ஆகிட்டு சாமி ரூமில் மாக்கோலம் போட்டுட்டு அப்புறம் நிலப்படியிலையும் மாக்கோலம் போட்டாச்சு. வாசலில் கொஞ்சம் வேகமாக ஒரு கோலத்தை போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் அடுப்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வச்சு அதை செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே தலையை கொஞ்சம் காய வச்சுட்டு பானைக்கெல்லாம் திருநீர் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிட்டு இந்த டைம்லேயே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூரியன் உதயமாகி வர்றப்ப இறக்கி வச்சு சாமி கும்பிடுவோம். தம்பியும் அவங்க அப்பாவும் வைக்கிறாங்க. இங்கிட்டு இந்த அடுப்பில் நானும் தம்பியும் வச்சோம். அடுத்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிட்டு அடுத்து அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து பானையில் ஊற்றிட்டுருக்கேன். அதோடு கொஞ்சம் பாலும் சேர்த்துட்ருக்கேன். அதே மாதிரியே இந்த பானையிலையும் அரிசி கழுவுற தண்ணி பால் சேர்த்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே இந்த ஏலக்காய், சுக்கு, வெல்லம் இதெல்லாம் தட்டுறது என் பையனோட டிபார்ட்மெண்ட். ஹஸ்பண்டும் அதில் இருப்பாங்க. சின்ன வயசில் இதை விட ஒரு 2 3 வயசு சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ சாமிக்கு வைக்கிற பொங்கல் வெள்ளைக்கட்டியை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா குட்டியூண்டு வெள்ளத்தை எடுத்து கைக்குள்ளேயே மடக்கி வச்சுப்பான். அதோடய அப்படியே சுற்றிகிட்டே இருப்பான். அதுவே அப்படியே மெல்ட் ஆயிரும், கை ஃபுல்லாக ஆகிடும். சரி வாயில் போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட்ருவான். பானையில் வெல்லத்தை சேர்த்தாச்சு. ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன். வெளியில் கொஞ்சம் காற்று இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது. இந்த பானையில் கரும்பு ஜூஸ் சேர்த்தோம். ஸ்வீட்டாக வரணும் அப்படின்னா கரும்பு ஜூஸ் நிறைய சேர்க்கணும். ஹஸ்பண்டும் தம்பியும் மா இலை தோரணம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த மா இலையை அப்படி ஃபோல்டு பண்ணி அந்த காம்பு இங்கிட்டு வர்ற மாதிரி வைப்பாங்களா, அது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க.
ஆனால் தம்பி வந்து ஊசி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியே நம்ம பண்ணுவோம், இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. செவ்வந்தி பூவில் யூபின் வச்சு ஹேர் டூவில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். சரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போதைக்குன்னு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அதோடு என்கிட்ட யூபின் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் அது செட்டாகவும் இல்லை. யூபினை வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணணும், அதை ஃபோல்டும் பண்ண முடியல. அப்போதைக்குன்னு ஏதோ செட் பண்ணியாச்சு. சூரிய பகவான் வந்துட்டார், பொங்கலும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து சாமி கும்பிட வேண்டியதான். வெளியில் சூரிய பொங்கலுக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உள்ளே போய் படைச்சி சாமி கும்பிடுவோம். அடுத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கெலாம் கொடுக்கறதுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்ருக்கேன் தம்பிக்கு. அவன் போய் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வருவான். அம்மா வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால பாக்ஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, அம்மா வீட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுலே பொங்கல் முக்கால்வாசி காலி ஆகிடும். லஞ்சையும் வெளியிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அப்புறம் மொத்தமாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே 3 பேருமா உட்காந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி அங்கனே உட்காந்து வேலை பார்க்குறது அதெல்லாம் வந்து தம்பிக்கு வந்து வேலை கொடுத்தா அவனுக்கு பிடிச்சிருக்கு. உள்ளே போய் இதை எடுத்துகிட்டு வாடா, அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து கடுப்பாயிடுறான். முக்கியமாக வந்து இதில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அவன் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய தெரியாமல் இருக்கிறான். வரமிளகா அப்படின்றது வந்து தெரியலை அவனுக்கு. வரமிளகா எடுத்துகிட்டு போனால் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடிட்டு இருந்தான். இதெல்லாம் அன்றைக்கி ஒரே காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து போட்டு வேக வச்சாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அடுத்து காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் சாம்பார். அடுத்து வந்து இந்த பேனில் வந்து உளுந்து வந்து வறுத்துட்ருக்கேன். வெள்ளை பூசணி அவியல் செய்கிறதுக்காண்டி உளுந்து வந்து வறுத்துட்ருக்கேன். சாம்பார் வந்து நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி தான். ஆனால் இந்த கதம்ப சாம்பாரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இப்போ நம்ம மத்தியானம் இல்லை காலையில் சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதை நைட்டுக்கு வந்து நல்லா சுண்ட வச்சிடணும். நல்லா முருகலாக தோசை சுட்டு அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. பூசணிக்காய் அவியல் நான் எப்படி செய்வேன்னா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண உளுந்தும் சீரகமும் இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பூசணிக்காய் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. லைட்டாக வந்து கிறிஸ்பாக இருக்கணும் நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது. இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு. சாம்பாரில் வந்து பருப்பை சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சிடலாம். பூசணிக்காய் வெந்துருச்சு. அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆயில் சேர்த்துட்டு உளுந்து, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இதை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும். அடுத்து பூசணிக்காவையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கினோன்னா தெரலாக வந்துடும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கிளறிடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு துருவி நெய், முந்திரி இதிலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோன்னா என் ஹஸ்பண்ட் ஏதோ அல்வா மாதிரி ஏதோ வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது பாயாசம்னோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வந்து ஏதோ கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அது தன் டிஷ் இதுதான் டிஷ் நினச்சப்பா. என்ன ஒரு டிஷ்டு. இட்ஸ் a பாயாசம். You don't know. ஓ, சேமியாக்கு பதில் அது. Yes. சூப்பர் 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 சூப்பர். This is an Italian dish. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் செஞ்சது இல்லைங்க. அடுப்பு கீழே இருந்தோன்னா என் பையனுக்கு வந்து ஒரே குஷியாயிருச்சு. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். அடுத்து வந்து சொரக்காய் பொரியல் செய்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இங்கே பாருங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக நிற்கிது. இவங்க ஏதோ கலந்துருக்காங்க இதில், அதனால் ஒட்டி ஒட்டி போய் நிற்கிது. எப்படி இருக்குது ஸ்மைலி மாதிரி? தெரியுமா? அப்புறம் போடுங்க போடுங்க எல்லாத்தையும். என்னைக்கு சார், நாளைக்கு போட்டு முடிப்பீங்களா? கிண்டிட்டு இதை வச்சு மூடி வை. இந்த கூட்டு வந்து இந்த பையன் தான் செஞ்சுருக்காங்க, அதனால் யாரும் சாப்பிட்றாதீங்க. தெளிக்க விடலாமா? கட் பண்ண கொஞ்சமா சார், கொஞ்சமா சார். போதும் போடுங்க. இந்த சைடு திருப்பாடி கொடுங்க மேம். ஆமாம், இந்த கரண்டிலேயே போடு. இப்படியே பேசிகிட்டே லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து பொங்கல் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் நடந்தது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த ஏரியாவில் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் தம்பி தங்கச்சி எல்லோரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாமே தம்பி எல்லோரும் அங்கே தான் வந்து இருந்தாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்களே அங்கே தான் இருந்தாங்க. சாப்பாடு, டீ, காஃபி, சூப்பு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் போல் தான் போனோம். நாங்கள் போனப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாணவ செல்வங்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டியில் முதல் பரிசு அன்பு பிரஜித். முதல் பரிசு அன்பு பிரஜித் சன் ஆஃப் விஜயராஜன். குழந்தை செல்வங்களுக்கான தவளை ஓட்ட போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் அன்பு பிரஜித். அன்பு பிரஜித் அவர்கள் சன் ஆஃப் விஜயராஜன். இரண்டாவது பரிசு